ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் வீட்டிலேயே ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். மெல்ட் ஆகுதா? கை ஹீட்டாக இருக்கும்ல. முந்தின நாள் நைட்டே அக்கா ஐஸ்கிரீமுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. குட்டீஸ்க்கெலாம் தெரிஞ்சதுன்னா உடனே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக ரெடி பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இது வந்து ஐபாக்கோல வந்து வாங்கிட்டு வந்த அதே பாக்ஸ் தான். அந்த பாக்ஸில் தான் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒரு 2 பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போதைக்கு ஆளுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இருந்தது. இன்னும் நிறையா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பாக்ஸை தட்டுன்னு தட்டி எப்படியோ ஐஸ்கிரீமை வெளியில் எடுத்தாச்சு. இந்த ஒரு பாக்ஸ் ஒரு ஆளுக்கு பத்தும். ஆனால் இது வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்பாக அக்கா கட் பண்ணிட்டாங்க. கலர் ஒயிட் கலர்ல இருக்குண்ணே. லக்ஸி என்னது இது? என்னது? லக்ஸு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் ஐஸ்கிரீம்னு தெரியல அவளுக்கு. கட் பண்ண உடனே கேக்குன்னு நினச்சிக்கிட்டா. கேக் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாக இருந்தா. ஐஸ்கிரீமுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக சாக்லேட் லைட்டாக துருவி அதுக்கு மேலே அப்படியே பரப்பரன்னு தூவி விட்டாச்சு. எங்கள் தேர்ட் சிஸ்டர் வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு தருவாங்க. ஐஸ்கிரீம், பாயாசம், பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைம் அக்கா வரும்போது நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வீட்டில் குட்டீஸோட எண்ணிக்கை அதிகமாகறதுனால இந்த வேலையை தனியாக ஒரு டைம் எடுத்து செய்கிறதுக்கு முடியல. நெக்ஸ்ட் டைம் நிறையா செஞ்சோன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இட்லியா? அது என்னது? ஆனால் என்ன சாக்லேட் டக்குன்னு மெல்ட் ஆகிருச்சு. அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகி சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருந்தது. சரி ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணியிருப்போம், வேகமாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸாக லைனாக வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலாக எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி லாங் பேக் நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் மேக்கிங் vlog போட்டிருப்போம். வா லக்ஸ், வந்து இங்கே உட்காந்துக்கோவா. பாவல ஆகர்ஸ்னாக்கு நான் அப்புறம் கொண்டு வரேன். நீங்க 3 ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஆகர்ஸ்னாக்கு இது வந்து நாங்கள் கடையிலேயே ஆரோக்கியா க்ரீம் மில்க் பாக்கெட் வாங்கி தான் ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விலாக்லேருந்து பார்க்கலாம். அந்த கார்னரில் வேலையை பார்த்து வச்சுருக்கிறது வந்து நம்ம ஆகர்ஸ்னா குட்டி தான். கரெக்டாக பீரோலேருந்து இந்த கிளிப்பு, ஹேர்பின்லாம் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸ் எடுத்து எப்போவுமே விளையாடுறது தான் அவள் வேலை. சரி கொஞ்ச நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. எங்கள் வீட்டில் கிட்ஸ் மட்டும் கிடையாது, நாங்களும் எல்லாருமே ஐஸ்கிரீம் அடிக்ட் தான். லாஸ்ட்டில் ஐஸ்கிரீம் அடியும் இப்படியுமா காலியாக போயிருச்சு. சொன்னல எடுத்தோன்னே லக்ஸ் நல்லா சம்பளம் மூட்டி உட்காந்துக்கோமா, காலை ஒழுங்கா வச்சு உட்காருமா. இன்னும் நெக்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணும்போது டீட்டெயில் வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.